மீசான் டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறோம். இன்றைய பதிவுல இஷாரா செவ்வந்தி யாரு, அவனோட வாழ்க்கை வட்டம் என்ன, எப்படி அவனோட வாழ்க்கை மாறி போச்சு, எந்த இடத்துல மாறி போச்சு, கேல்பத்ர பத்மைக்கும் இஷாரா செவ்வந்திக்குமான உறவு தான் என்ன, பல்வேறு விஷயங்களை இஷாரா செவ்வந்தியினுடைய மாமனார் ஊடகங்களுக்கு சொன்ன ஒரு கருத்து பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. இஷாரா செவ்வந்தியுடைய மாமா பேசும்போது என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இஷாரா செவ்வந்தி குடும்பத்துல மூத்த பொண்ணும், அக்காவினுடைய மகள் தான் அவள். அவளுக்கு ஒரு சகோதரர் இருக்கிறாரு. சின்ன வயசுல ரொம்ப அழகாக துருண்டு குண்டாக இருந்தா. அவருக்கு நாய் வளர்க்குறதுனா ரொம்ப விருப்பம். தன் தாயோட சேர்ந்து வீட்டுல மலர் செடிகளை வளர்க்குற ஒரு பொழுதுபோக்கத்தான் அவ கடைபிடிச்சு வந்திருந்தா. நிறைய தூங்குவா. தொழில்னு சொல்லி எதுவும் கிடையாது. பணம் சம்பாதிக்கின்ற எந்த ஒரு அமைப்பிலும் அவ இருக்கல. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் தாய்க்கு ஒரு கள்ள காதல் உருவாகுது. 24ஆம் ஆண்டு யுக்தி என்ற திட்டத்துக்கு கீழே இந்த காதலன் கைது செய்யப்பட்டு சிறைக்கு போறாரு. கூடவே இஷாரா செவ்வந்தியும் அவருடைய சகோதரரையும் சேர்த்து கைது செஞ்சு சிறையில போட்டாங்க. இந்த இடத்துலதான் இஷாரா செவ்வந்தியினுடைய வாழ்க்கை மாறி போச்சு. அப்பதான் அவ திசை மாற ஆரம்பிச்சா. பிணையில வெளியே வந்தவ ஒருபோதும் வீட்டுல தங்குறதில்ல. சக நண்பர்களோட தங்கிருவா. அங்கிங்கு சுத்த ஆரம்பிச்சா. கை நிறைய பணம் கிடைக்க ஆரம்பிச்சது. பணம் எப்படி வருது அப்படின்னு ஒரு விஷயத்த கேட்கிற இடத்துல நாங்களும் இல்லை. இஷாரா செவ்வந்தி வெளியில காலங்களை கழிக்க ஆரம்பிச்சா. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல கேல்பத்ர பத்மே அப்படியான ஒருத்தரை பத்தி எங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா ஒரு விஷயம் அடிக்கடி சொன்னா, அதாவது பத்மையுடைய அம்மா அக்கா அப்படின்னு சொல்லி ஒரு அக்காவை பத்தி அடிக்கடி சொல்லுவா. சிறையில சந்திச்சதாகவும், வெளியே அவன் பிணையில வந்ததுக்கு பிறகு அடிக்கடி அவனை வீட்டுக்கு போறதாக இருந்தது. தேவாலயங்களுக்கு போவா, பயணம் போவா. அவங்களோட உறவை பேணி வந்தா. என்ன ஏதுன்னு கூட நாங்க கேட்டதில்லை. ஆனா கைநுறை பணம் புழங்கியது மட்டும் தெரிஞ்சிச்சு. அதை கேட்கிற இடத்துலயும் நாங்க இல்லை. இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்துல தான் ஒரு நாள் 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 19ஆம் தேதி நான் ருமேனியா நாட்டுக்கு போக போறேன், எல்லாம் சரி வந்தாச்சு, தொழிலுக்காக போறேன் அப்படின்னு சொல்லி அம்மாட்ட அதே போல உறவுகள்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு பயணம் கிளம்பினா. அல்டா கார் ஒன்று வந்தது. அது கருப்பு நிறத்தை உடையதா இருந்தது. அதுலதான் அவ ஏத்தி கொண்டு போனாங்க. போனதுல இருந்து எந்த தொடர்புகளும் கிடையாது. போன் கால் பேசுறதுக்கான வாய்ப்புகளும் கிடையாது. என்ன ஆச்சோ ஏதோ என்று பதறி போய்த்தான் நாங்களும் இருந்தோம். ஒரு நாள் போன் கால் ஒன்று வந்தது. இஷாரா என்ன சொன்னா, ருமேனியாக்கு நான் சேர்ந்துட்டாமா, வேலை எதுவும் கிடையாது, வேலை கிடைச்சோன்னு நான் போன் பண்றேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லிட்டு அந்த போன்கள் கட்டாச்சு. இதுக்கு பிறகு முதன்முறையாக ஊடகங்கள்ல செய்தியை பார்த்த நேரம் தான் கணேமுள்ள சஞ்சீவிய படுகொலை செஞ்ச கேஸ்ல இஷாரா செவ்வந்தி சம்பந்தப்பட்டிருக்க அப்படின்னு ஒரு விஷயம் தெரிய வந்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாகவும் அதிர்ச்சியாகவும் இருந்தது. மதியம் அளவுல மினோவோட போலீசார் வாக்குமூலம் பெறணும் அப்படின்னு சொல்லி இஷாரா செவ்வந்தியோட தாயையும் சகோதரனையும் கூட்டிக் கொண்டு போனாங்க. விசாரணைகள் பிற்பாடு அவங்க 2 பேரையும் கைது செஞ்சாங்க. இஷாரா செவ்வந்தியுடைய தாயும் சிறைச்சாலையில இறந்து அவங்களோட வாழ்க்கையும் முடிஞ்சாச்சு. அதுக்கு பிறகுதான் தெரிய வந்தது, இவ ருமேனியா நாட்டுக்கு போகல, இங்க ஏதோ யாருடைய தொடர்புல இருந்துதான் இந்த ஒரு காரியத்தை செஞ்சு முடிச்சிருக்கிறா. அமைதியான பொண்ணோ, அடக்கமான பொண்ணோ, டான்ஸ் ஆடுறதுல ரொம்ப விருப்பமானவ, ஆக்டிவா வேலை செய்யறவ. ஆனா இப்படியான ஒரு விஷயத்துக்குள்ள எப்படி போனா அப்படின்னு ஒரு விஷயம் தெரியல அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொல்லி இருந்தாரு. ஆனா இஷாரா செவ்வந்தி சொல்லுகிற விஷயங்களை பார்த்தா இதுக்கு ஆப்போசிட்டா இருப்பதை பார்க்க முடியுது. அவரோட வாக்குமூலத்துல என்ன சொன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இறுதியா கொடுத்ததுல கேல்பத்ர பத்மையினுடைய போதைப் பொருட்களை பாடசாலை பருவ காலத்திலிருந்தே விற்பனை செய்கின்ற ஆளாக நான் இருந்தேன். நான் அடிக்கடி சொன்ன ஒரு விஷயம் தான் கேல்பத்ர பத்மைகிட்ட, நான் வெளிநாடு போகணும், ஐரோப்பா நாடுகளுக்கு போகணும் அப்படின்னு ஆசையை நான் சொன்ன நேரம், ஐரோப்பா நாட்டுக்கு மட்டும் ஒன்னும் அனுப்புறது இல்லை, நம்ம 2 பேருமே சேர்ந்து வாழலாமாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அவர் என்கிட்ட சொன்னாரு, உனது ஆசையை நான் நிறைவேற்றுவேன், எனக்கு ஒரு ஆசை இருக்காத, நீ செய்வியா அப்படின்னு கேட்ட நேரம் தான் அது என்று நான் கேட்ட பொழுதுதான் கணேமுள்ள சஞ்சீவியை படுகொலை செய்யணும் அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் சொன்னாரு. அதுக்கு நாங்க நானும் அதை கச்சிதமாக செஞ்சு முடிச்சேன். அவரும் அளித்த வாக்குல மாற்றம் செய்யல. அவரு ஜே.கே. பாயா அணுகி 68 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்திருந்தாரு. என்ன ஐரோப்பா நாடுகளுக்கு அனுப்புறதுக்கான வேலைகளை செய்ய சொல்லி. அதுக்கு நாங்க அவரும் பல வேலைகளை செஞ்சு நேபாளம் வரைக்கும் கூட்டிட்டு போனாரு. ஆனா இறுதியில இந்த கனவு நிறைவேறல அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருந்தா. உண்மையிலே இவங்களுக்கு இடையிலான உறவு ஒரு காதல் உறவாகவும் இருக்க முடியும் என்பதுதான் இப்போது பேசப்படுகின்ற விஷயம். காரணம் என்னன்னா, இந்த படுகொலையை செஞ்ச பியுமங்க தில்ஷான பாதுகாக்கிறத விட இஷாரா செவ்வந்திய அந்த குழப்பமான காலகட்டத்துல கைவிடாம நாட்டுக்குள்ள பல்வேறு இடங்கள்ல பாதுகாப்பாக தங்க வச்சு பல்வேறு நபர்களை அணுகி பத்திரமாக இந்தியா கொண்டு சென்று இந்தியாவிலிருந்து நேபாள் வரைக்கும், அதே நேரத்துல இந்தோனேசியால இருந்து கேல்பத்ர பத்மை சொன்ன ஒரு விஷயம் தான், நான் ஐரோப்பா நாடுக்கு போறதுக்கு இருந்தேன், ஒரு நாள் நீங்க லேட்டானா கூட நாங்க ஐரோப்பாவுக்கு போயிருப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தாரு. நேபாள்ல ஐரோப்பாவுக்கு போறதுக்கான எல்லா ஏற்பாடும் இஷாரா செவ்வந்திக்கு செய்யப்பட்டிருந்தது. கேல்பத்ர பத்மை கைது செய்ததுக்கு பின்னால இவங்களுக்கான பணங்கள் கொடுக்கின்ற எந்த திட்டங்களும் இல்லாதனால நேபாள்ல இருந்து அப்படியே இஷாரா செவ்வந்தி நாட்டுக்குள்ள
கைது செய்யப்பட்டு கொண்டு வரப்பட்டார். எனவே இங்க தெரிகிற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஷாரா செவ்வந்தி தந்தை இல்லாம, குடும்பத்தினுடைய அன்புகள் இல்லாம ஒரு பராமரிப்புல வாழ்ந்தவர் தெரியுது. அதே நேரம் கேல்பத்ர பத்மே திருமணம் முடிக்காதவர். எனவே இருவரும் சேர்ந்து ஒரு ஐரோப்பா நாட்டுல வாழலாம் என்ற ஒரு விஷயத்துக்கான ஒரு காதலும் மலர்ந்திருக்கலாம் என்பதுதான் எமது பார்வை. என்னதான் இருந்தாலும் இப்போது இஷாரா செவ்வந்தினுடைய கனவு நனவாகல. கேல்பத்ர பத்மே தந்தையை படுகொலை செஞ்சான் அப்படின்னு பழிவாங்கத்தை இதை செஞ்ச ஒரு போலியான கதையை சொல்லி இப்படியான ஒரு விஷயத்துல நெடுந்தூரம் பயணிச்சிருக்கிறாரு என்று தெரியுது. இஷாரா செவ்வந்தி பாடசாலை பருவத்திலே கேல்பத்ர பத்மையுடைய போதைப் பொருட்கள்லாம் விற்பனை செஞ்சிருக்கிறா அப்படின்னு கேட்டா, கேல்பத்ர பத்மே வெறுமனே தந்தையை கொண்டவனை பழுதிக்கணும் என்ற ஒரு இலக்கோட பயணிச்சவர் அல்ல என்பது தெரிய வருது. என்னதான் இருந்தாலும் இங்கு சமூகமாக நாடாக சிந்திக்க வேண்டிய பல்வேறு விஷயங்கள் இருக்குது. இங்க எங்க நடந்த பிழைகள் அப்படின்னு தேடி பார்த்தீங்கன்னா, ஒரு தாய் பிழையான ஒரு காதலினூடாக உறவு வச்சதுனால அவன் இஷாரா செவ்வந்தியினூடாக போதைப் பொருட்களை கடத்துகின்ற விற்பனை செய்கின்ற ஒரு நிலைக்கு வந்ததுனால கேல்பத்ர பத்மையுடனான உறவு கிடைச்சிருக்குது. சிறைச்சாலைக்கு போனவங்களுக்கு இன்னும் அதிகமானவங்களோட தொடர்பு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுதான் சிறைச்சாலை கலாச்சாரமாக பார்க்கப்படுது. காரணம் என்னன்னா, ஊறுகாயை களவெடுத்துட்டு உள்ள போனவருக்கு ஊரை களவெடுத்தவனுடைய உறவு அங்க கிடைக்கும். வழிகளை சொல்லிக் கொடுப்பாங்க, கெண்ட கிடைக்கும், வெளியே போய்த்து நல்லா தொழிலை செய்யலாமே என்ற ஒரு தைரியம் பிறக்கும். இப்படியான விடயங்கள் சிறைச்சாலைகள்ல நடக்கிறதுனால சிறைச்சாலைகள் உண்டும் நிச்சயமாக மாற்றங்களுக்கான வழிகளாக இருக்காது என்பதுதான் இளைஞருடைய கலாச்சாரம் சொல்லித் தருகின்ற விடயங்கள். என்னதான் இருந்தாலும் இப்போது அடிவேர் அறுக்கின்ற பாதாள குழுக்கள் போதைப் பொருட்களை கடத்துகின்றவர்களை அடியோடு அறுக்கின்ற வேலையை அரசு செய்வது என்பது ஆரோக்கியமான ஒரு விடயம். இது கண் துளைப்பாக இல்லை என்பது தெரிகிறது. என்னதான் இருந்தால் இப்போது இஷாரா செவ்வந்தியினுடைய கனவு கலைந்து விட்டது, காதல் முடிந்து விட்டது. இப்போது ஐரோப்பா நாட்டுல இங்க பல்வேறு குற்றங்களை செஞ்சுட்டு அங்க போயிட்டு குஸ்தி அடிக்கின்றவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பாடமாக இருக்கும். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தன் கனவு நிறைவேறணும் என்பதற்காக, தனது காதல் கை சேரணும் என்பதற்காக, காதலனுக்காக ஒரு வார்த்தையில அவனோட சேர்ந்து இதை முடிச்சிரு என்று கேல்பத்ர பத்மே சொன்னார்ன்றதுக்காகத்தான் அந்த ஒரு விஷயத்த பணம் பெறாமல் கூலி பெறாமல் செய்திருக்கா என்பது தெரிய வருது. இதனுடைய ஷூட்டருக்கு கூட பெருமளவு பணம் கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்குது. அதுல முற்பணமாகத்தான் 1 லட்சம் 2 லட்சமோ கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுது. ஆனால் இஷாரா செவ்வந்திக்கு எந்த பணமும் கொடுக்கல ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் இஷாரா செவ்வந்தியுடைய கனவு வெளிநாடு, ஐரோப்பா அப்படின்றது தான். அங்கு இருவருமே சேர்ந்து வாழ்வதற்கான ஏற்பாடுகள் தான் செய்திருக்கிறாங்க. ஆனா முடிஞ்சு இப்ப சிறைக்குள்ள கடித்துன்ற மாதிரி வெவ்வேறாக பிரிந்து வாழ்கின்ற ஒரு சூழல் உருவாகி இருக்குது. எனவே இது போன்ற இளைய தலைமுறைகளை இலக்கு வைத்து ஆசை காட்டி ஐரோப்பா, பணம், போதை, வாகனம், கார் அப்படின்னு சொல்லி இப்படியான விடயங்கள்ல பலிக்கடவாகின்ற ஒரு சூழ்நிலை என்பது ஆரோக்கியமற்றதாக பார்க்கப்படுது. எனவே இஷாரா செவ்வந்தியினுடைய கனவும் கலஞ்சாச்சு, காதலும் கலஞ்சாச்சு. பொறுத்து பார்க்கலாம் இதுக்கான தண்டனை எப்படி வந்து விழப்போகுது அப்படின்னு சொல்லி மென்மேல் விசாரணை துரிதப்படுத்தப்படுது. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலாநிதி சட்டத்தரணி பிரதீபா மகாநாயக்க என்ற ஒருத்தர் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தற்காலிகமாவது நாட்டுல போதைக்கு எதிராக மரண தண்டனை ஒன்று நிறைவேற்றப்படணும் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லி இருந்தா மிக ஆரோக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு குற்றங்களுக்கு ஏற்ற தண்டனைகள் இல்லை என்பதனாலதான் இப்போது பயங்கரமான முறையில பாதாள குழுக்கள் போதைப் பொருட்களை கடத்துகின்ற, போதைப் பொருட்களை விநியோகம் செய்கின்ற, நாட்டுக்குள்ளே உற்பத்தி செய்கின்ற ஒரு நிலை தோன்றி இருக்குது. இவரோட கருத்து என்னன்னா, தற்காலிகமாவது இந்த மரண தண்டனை நடைமுறைப்படுத்துங்க, கூடிய சீக்கிரம் போதை அப்படின்னு ஒரு விஷயத்த கிள்ளி எறிய முடியும் என்ற ஒரு விஷயத்த சொல்லியிருப்பது ஆரோக்கியமாக பார்க்கப்படுது. உலக நாடுகளில் வந்து 30 நாடுகளில் போதைக்கு எதிரான மரண தண்டனை நிறைவேற்றப்படுது. போதை வியாபாரத்தோடு ஈடுபடுறவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கும் பட்சத்தில் நிச்சயமா அடுத்தவங்களுக்கு ஒரு பாடமாக இருக்கும். இல்லைன்னா என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சிறையில் பிடிச்சு உள்ள போட்டாச்சு, சொகுசா அங்க வாடுறது, அங்க போனை பாவிக்கிறது, உள்ள இருந்து பாதுகாப்போடையே இங்க வெளியில போதைப் பொருட்களை வியாபாரம் செய்வது, ஆயுத கொடுக்கல் வாங்கல செய்வது, இதுல எந்த அர்த்தமும் கிடையாது. இவங்களை கைது செய்வதனால் எந்த மாற்றங்களும் வரப்போறதில்ல. கடந்த காலங்களில் அரசியல்வாதி பக்கபலமாக இருந்தால் அரசு அதிகாரிகள் ஒத்துழைப்பு வழங்கினாங்க. இதனால உள்ள இருந்து கொண்டே போதைப் பொருட்களை தொடர்ந்து செய்கின்ற ஒரு சூழ்நிலை உருவானது. மக்களுக்கு பேச முடியாது, தகவல்களை சொல்ல முடியாது, போதை வியாபாரிக்கு எதிராக எதுவுமே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை உருவானது. எனவே மரண தண்டனையும் இப்போது சேர்த்துக் கொள்ளப்படுமாக இருந்தால் நிச்சயமாக கூடிய சீக்கிரம் போதை என்ற ஒரு விஷயத்திலிருந்து சமூகத்தை பாதுகாக்க முடியும். போதை வியாபாரிகள் ஒன்று நாட்டை விட்டு ஓடி போவாங்க, இல்லைன்னு சொன்னா குற்றத்தின் அடிப்படையில் தண்டனை வாங்கிக் கொள்வாங்க. போதை என்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி கிடைக்கும். இது ஒரு ஆரோக்கியமான விடயம். இது குறித்தும் அரசு சிந்திக்கணும் என்பதுதான் இப்போது மக்களுடைய அபிலாசையாகவும் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மொட்டு கட்சியை பிரதித்துவப்படுத்துகின்ற ஒரு செயற்பாட்டாளர் பசும் கசும் என்று சொல்லப்படுகிறவர் வந்து சிஐடியில் ஒரு முறைப்பாட்டை வழங்கியிருக்கிறாரு. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மஹிந்த ராஜபக்ச, நாமல் ராஜபக்ச மொட்டு கட்சியினுடைய நட்பெயருக்கு அபகீர்த்தி ஏற்படுத்துற மாதிரி அரசு செயற்படுது. பாதாள குழுக்கள் கைது செய்யப்பட்டாலோ அல்லது போதைப் பொருட்களோடு சம்பந்தப்பட்ட வியாபாரிகள் கைது செய்யப்பட்டாலோ உடனடியாக மொட்டு கட்சிக்கு சம்பந்தம் இருக்கு, மஹிந்த ராஜபக்சேவுடைய ஆள், நாமல் ராஜபக்சேவுடைய ஆட்கள் அப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாக்கள்ல பகிரப்படுவதனால இது குறித்த விசாரணை வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த செயற்பாட்டால் ரொம்ப விசுவாசி போல ஒரு சிஐடியில் ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு வச்சாரு.
இங்க இருக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க யாரையாவது கைது செய்யுது, இது முட்டுக்கட்சியோட சம்பந்தம் யாருமே சொன்னதில்ல. முட்டுக்கட்சியோட சம்பந்தம் வச்சவங்க, முட்டுக்கட்சியோட பயணிச்சவங்க, மஹிந்த ராஜபக்ஷ அவங்களுடைய பாதுகாவலராக இருந்தவங்க, முட்டுக்கட்சியினூடாக பயணிச்சவர்கள் இதுல சம்பந்தப்பட்டதுனால, இந்த கட்சிக்கு சம்பந்தம் இருக்குது, இவங்க தான் கத்துறாங்க, ஆளப்பிடி ஆளப்பிடின்னு, எங்க ஆள பிடிக்கிறது நீங்க தானே செஞ்சு வச்சிருக்கீங்க என்று சொல்ல வேண்டிய தேவையும் இப்போது சோசியல் மீடியாக்களை வெளிவருவதுதான் யதார்த்தமான ஒரு விடயம். இங்க இருக்கிற கேள்வி என்ன, மற்ற கேள்வி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாமல் ராஜபக்சே எதற்காக சில தினங்களுக்கு முன்னால எதிர்வரும் தேர்தல்ல பாதாள குழுக்களோட சம்பந்தம் இல்லாத, போதைப் பொருட்கள் கடத்துகின்ற தொழிலோட சம்பந்தம் இல்லாதவர்களுக்கு தான் நாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான பரிந்துரையை செய்வோம், கட்சியில் இடம் கொடுப்போம் ஏன் சொன்னாரு? கட்சி தலைவர் அப்படி சொன்னதுக்கு காரணமே, அந்த கட்சிக்கு இருக்கிற விமர்சனமும் யதார்த்தமானது. அப்படிப்பட்டவங்க கட்சியில இருந்தவங்க தான் இதுல பயணிச்சதுக்கான பல்வேறு விஷயங்கள் தெரிய வந்ததுனாலதான், கட்சியை பாதுகாக்கிறதா இல்ல கொள்ளை கூட்டத்தை பாதுகாக்கிறதா, கட்சியை பாதுகாக்கிறதா, கட்சியோட எதிர்காலத்தை கருத்துல கொள்றதா, இல்ல இந்த போதை வியாபாரிகள் பாதாள குழுக்களோட சம்பந்தம் உள்ளவங்களை பாதுகாக்கிறதா என்ற ஒரு முடிவுல இப்போது அவர் சொல்லியிருக்கிறாரு, எங்களுக்கு இப்ப கட்சி தான் முக்கியம், கட்சி தான் எங்களுடைய எதிர்காலம், இந்த கட்சின்ற ஒரு விஷயம் அழிஞ்சே போச்சு அப்படின்னு சொல்லி, நல்லத்தான் மழை பெய்யுது நாட்டுல, ஏன் முட்டு வளருது இல்லைன்ற ஒரு விஷயத்தை தேடி பார்த்ததுல அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தான், முட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கிறது எல்லாருமே கள்ள கும்பல் அப்படின்னு ஒரு விஷயம் தெரிஞ்சதுனால அதிரடி அவர் கருத்தை சொல்லிட்டார் அவரு. எனவே மக்களுடைய அபிலாசையும் ஊழல் இல்லாமல் போகணும், நாட்டை மீளெழுச்சிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு விஷயம் தான். பொறுத்து பார்க்கலாம் எதிர்காலத்துல யார் யாருடைய விசாரணைகள், யார் யாருடைய சொத்துக்கள் பறிக்கப்பட்டு அரசுடைமை ஆக்கப்படுது என்று சொல்லி, லஞ்சம் இல்லாத, போதை இல்லாத, ஊழல் இல்லாத ஒரு நாடும் தேசமும் உருவாகட்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு மற்றொரு காணொலியிலே உங்கள் அனைவரை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.